இதுதான் தல தோனியோட கடைசி ஐபிஎல் சீசனா? மேபி உண்மையாக கூட இருக்கலாம். அவருக்கு வந்து ஏஜ் வந்து 44 ஆயிடுச்சு. இனிமேல் அந்த அளவுக்கு வந்து விளையாடுவாரான்னு தெரியல. அவர் வந்து இந்த சீசனே நிறைய போட்டிகள் வந்து விளையாட மாட்டார்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக முக்கியமான மேட்சஸ் மட்டும் விளையாடுவார். அதுலேயும் இம்பேக்ட் பிளேயராக தான் வந்து இறங்குவார்னு சொல்கிறாங்க. சென்னை அணி வந்து சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணதுக்கான முக்கிய ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து தோனி வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ண மாட்டார். சஞ்சு சாம்சன் தான் முழு நேர விக்கெட் கீப்பராக வந்து செயல்பட போகிறாரு. அதன் காரணமாக தான் அவரை வந்து எடுத்துருக்குங்க மாதிரி சொன்னாங்க. இந்த மூவ்லாம் பார்க்கும்போது தல தோனியோட ஐபிஎல் கெரியர் வந்து முடிவுக்கு வரப்போகுதோ அந்த மாதிரி தான் வந்து தோணுது. ஆனாலுமே இது குறித்து சிஎஸ்கே அணியோட சிஓ காசிம் அஹ்மட்டை கேட்கும்போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, சிஎஸ்கே அணிக்கு வந்து தோனி வந்து இந்த சீசன் எல்லா போட்டியிலையுமே விளையாடுவார். அவர் இம்பேக்ட் பிளேயர்லாம் விளையாட மாட்டார், மெயின் பிளேயராக தான் விளையாட போகிறாரு. அதுவுமே அவர் களத்தில் இறங்குறது வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கார். இந்த சீசன் வந்து அவர் வந்து நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உள்ளதுன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. காசிம் அஹ்மட்டை சின்னத்தல சுரேஷ் ரெய்னா பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. அது என்னன்னா, சிஎஸ்கே அணியோட ஃபீல்டிங் கோச்சாக வந்து சுரேஷ் ரெய்னா வரப்போகிறாராமே, அது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அது வந்து ஃபுல்லாக ரூமர். நாங்கள் வந்து சின்னத்தல சுரேஷ் ரெய்னா கிட்ட வந்து இன்னுமே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தலை. அவர் வந்து சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச்சாக வரதுக்கு, அதனால அது வந்து ரூமர் தான். இந்த வருஷம் சிஎஸ்கே அணியோட ஃபீல்டிங் கோச்சாக சுரேஷ் ரெய்னா வந்து வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். சிஎஸ்கே மற்றும் தல ஃபேன்ஸ் மார்ச் 22 வந்து நோட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே அணியோட ஓஜி டீம் சுரேஷ் ரெய்னா, மேத்யூ கொய்டன், முரளி விஜய், சுப்பிரமணியம் பத்ரிநாத் இவங்கெல்லாம் ஒரு டீமும், இப்போ கரண்ட்டில் இருக்க சிஎஸ்கே டீம் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அது வந்து வேறு லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்குது. ஓஜி டீம் உங்ககிட்ட வந்து கரண்ட் டீம். இந்த 2 டீமில் தல தோனி எந்த சைடு விளையாடுவார்னு எதிர்பார்க்கும் போது தல தோனி வந்து சின்னத்தல சுரேஷ் ரெய்னா கூட தான் விளையாட போகிறாருங்கிற மாதிரி நியூஸ் வருது. தலை சின்னத்தலை 2 பேர்த்தையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸாக இருக்க போது. அதுவும் இவங்க 2 பேரும் டியோ காம்பினேஷன் இருக்குது. ஐயோ, இது வரைக்குமே யாராலுமே அடிச்சுக்க முடியாத காம்பினேஷன்னா அது இவங்க 2 பேரோட காம்பினேஷன் தான். அந்த அளவுக்கு வந்து மேட்ச்சை வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்ச் 22 நடக்க போகிற போட்டியில் வந்து தலை சின்னத்தலை 2 பேரும் ஒன்றா விளையாடுவாங்களா? தல தோனியோட கடைசி ஐபிஎல் சீசன் இதுவாக தான் இருக்குமா? அவர் இம்பேக்ட் பிளேயராக விளையாடுவாரா, இல்லை பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சு அவருடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்துவாரா? இதில் வந்து எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நடக்க போகிறது இல்லைன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம்.